ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ Y31 ப்ரோ மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். அமேசான் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வைப்ரண்ட் கலர்ஸ் 2 பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 19,000. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 சிப்செட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இதோட பிரைசிங் 19,000. அப்படி உள்ள சூழல்ல இந்த 19,000க்கு மீதி பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதை காட்டிலும் கம்மியான ஸ்பெக்ஸ்ல 7300 இருக்கு அண்டர் 15K இருந்தாலும் இந்த விவோ Y31 ப்ரோல இந்த 19,000க்கு இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, இந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் ஒர்த் இல்லையா, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். இந்த விவோ Y31 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ Y31 ப்ரோ பாக்ஸ். முன்னாடி விவோ Y31 ப்ரோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், நெக்ஸ்ட் யூ செகண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். விவோ Y31 ப்ரோ இந்த மொபைல் பொறுத்தல அமேசான்ல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல 2 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 8 120GB 19,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 21,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ரேம் சேம் தான், பட் ஆனா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க பேக் சைட்ல ஒரு சூப்பரான நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இங்க பேக் சைட் பாடி பில்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், பட் ஆனா நல்ல ஹையர் டியூரபிள் வித் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் அண்ட் இந்த போன்ல IP64 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு பாட்டம்ல உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட், அதுக்கு பாட்டம்ல ஒரு ஃபிளாஷ் லைட் கிடையாது, அது கிளிப்பிங் லைட். அண்ட் 2 கேமராக்கு பக்கத்துல தான் ஃபிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டர் ஒரு பம்பியான ஒரு செட்டப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த போன் கையில ஹோல்ட் பண்றதுக்காக பேக் சைட் கொஞ்சம் கர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ், அந்த கேமரா உள்ள ஏரியாவா இருக்கட்டும், மீதி உள்ள பேக் சைட் ஏரியா நல்ல கிளிட்டரிங், நல்ல க்ளோவியான டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே 6.72 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 204 கிராம், திக்னஸ் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த விவோ Y31 ப்ரோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட். சோ 1050 nits பிரைட்டரான ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் வித் 120Hz வர்றது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 204 கிராம், பட் ஆனா திக்னஸ் வெறும் 8 mm கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அது மாதிரி FunTouchOS 15 சப்போர்ட், LPDDR4X RAM, பட் ஆனா இங்க UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இருக்கு. பேக் சைடுல உங்களுக்கு அந்த ரிங் ஷேப்ல க்ளோவிங் லைட் எஃபெக்ட் இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட். இங்க 6500 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வித் பாக்ஸ்ல சார்ஜரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸ் ஒரு 1 டேக்கு மேலும், ஹெவி யூஸருக்குமே ஒரு நேரம் நல்ல 1 டேக்கு மேலும் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இங்க கிடைக்குது. கேமிங் யூஸ் பண்றவங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆனாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிட்டு நம்மளால சீக்கிரம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி, நல்ல ஒரு சார்ஜிங் ஸ்பீடோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பெரிய காம்ப்ரமைஸ். இங்க கேமரா ஒரு நார்மலான ஒரு அண்டர் 15K உள்ள எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த போனால 4K எடுக்க முடியும். அது முக்கியமான ரீசன் இங்கே சிப்செட்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இந்த போனோட பிரைமரி சென்சார் 50 MP, OIS கிடையாது, EIS கிடையாது, 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MB தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல மிக பெரிய ஒரு காலவாரி விட்டாங்க விவோ தரப்புல இருந்து. சோ பிரைமரி சென்சார் டேலைட் நல்லா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்
நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. 4K ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு, கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா இஏஎஸ் கிடையாது. இங்க 1080க்குமே இங்க இஏஎஸ் கிடையாது, கேமராக்கும் ஓஎஸ் கிடையாது. ஸோ 20K மொபைல் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது பெரிய கடுப்பா இருக்கு. ஸோ கேமரா பெரிய காம்ப்ரமைஸோட அமைஞ்சிருக்கு இந்த விவோ Y31 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டியில 7300 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4 ஆர்கிடெக்ட் 8 கோர் ஆல்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். வேப்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. பட் ஆனா 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஹையர் ஆடியோ செட்டிங்லாம் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி இருக்கு. ஸோ கேமிங் விளையாடும் போது சீக்கிரம் ட்ரைன் ஆகும், ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்கலாம். டெடிகேட்டடா கேமிங் மோடு டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் நல்லாவே இங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இங்க விவோ தரப்புல இருந்து. அது இன்னும் நல்ல ஸ்மூத்தா ரன் ஆகுதுக்கு காரணம் இந்த FunTouch OS 15 சொல்லிக்கலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட்டோட நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம் இந்த எஸ்ஓசி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y31 Pro 19,000 ரூபாய் ஒரு 2 கலர் வேரியன்ட். அண்ட் உங்களுக்கு ரேம் எல்லாம் சேம் தான். பட் ஆனா ஸ்டோரேஜ் எனக்கு கொஞ்சம் கூட வேணும். 256 GB போனீங்கன்னா ஒரு 21,000 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போனீங்கன்னா உங்களுக்கு 21,000 ரூபாய். சரி, அதெல்லாம் விட்டுரும். 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தளவு வேண்டாம் அப்படின்னு நான் முதலே சொல்லிடுறேன். இந்த போனோட ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆனா காம்ப்ரமைஸ் நிறைய இடத்துல பெரிய காம்ப்ரமைஸ் தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த போனோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. மிலிட்ரி கேட் இருக்கு, ஐபி ரேட்டிங்லாம் இருக்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, FunTouch OS 15 அண்ட் UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், ஹையர் ஆடியோ சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா Wi-Fi dual band சப்போர்ட் தான் இருக்கு. ஒரு 6E இது மாதிரி ஒரு விஷன் கொடுத்துருக்கலாம். அண்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் நல்லா இருந்தாலும் இந்த போனோட கேமரா ஒரு 20K உள்ள ஒரு மொபைல்ல இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட பிரைசிங்க்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஒரு விவோ ஒரு சோனி சென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். 8MBல இருந்து இன்னொரு கொஞ்சம் அப்கிரேடா கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா 4K வீடியோ எடுக்க முடியும். இந்த எஸ்ஓசி நல்லா எல்லாம் போயிருச்சுன்னா இங்க 4K எடுத்திருக்க முடியாது. 20,000க்கு இப்படி உள்ள கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஏன்னா விவோ எந்த கான்செப்ட்ல ஒரு ஃபேன் பேஸ்ல எடுப்பாங்கன்னா கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு 20Kல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், ஆஹா கேமராலாம் சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நினைக்க வைப்பாங்க. ஏன்னா விவோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போன்ல 4K எடுக்க முடியும். அப்ப கேமரா நல்லா இருக்குமாப்பா, நம்பி எடு அப்படின்னு எடுத்து நம்ம டே டு டே யூஸ் பண்ணும் போதுதான் அதோட ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணும் போது அதோட அப்படியே மெதுவா நடந்து போகும்போது தான் அதோட விஷயமே புரியும். ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ கேமரா பெரிய காம்ப்ரமைஸோட, ஸோ காம்ப்ரமைஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா பிரைசிங்க குறைச்சிருக்கலாம்ல. ஸோ இந்த இடத்துல இவங்க பண்ணல. அது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரி இருக்கட்டும், கொண்டு வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க, பிரைசிங்லாம் வச்சுட்டாங்க. அப்ப இந்த மொபைல் என்ன பிரைசிங் எடுக்கலாம் அதை மட்டும் நம்ம யோசிப்போம். ஓகேவா? இந்த மொபைல் 19,000க்கு எடுக்காதீங்க. இல்லங்க எனக்கு ஒரு கார்டு ஆஃபர்ஸ்னால ஒரு 2,000 எக்ஸ்சேஞ்ச் அதாவது குறையுது, அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்னால அது ஒரு 3,000 ரூபாய் குறையுது, ஒரு 5,000 ரூபாய் குறையுது, ஒரு 14Kல இந்த மொபைல் எடுக்கலாம்னா தாராளமா எடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனா அது போக நான் 19,000 தான் கொடுத்து ஃபுல் அமௌண்ட் பிரைஸ் பண்ணி தான் இந்த போன் எடுப்பேன்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் வரலாம். ஸோ அது மாதிரி ஒரு சீசன்லயோ இல்ல திடீர்னு பிரைஸ் ட்ராப் வரும்போதும் நீங்க அசஸ் பண்ணி இல்ல ஆஃப்லைன்ல பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு பிரைஸ் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 15 to 16K அது அளவுக்கு எடுத்தாலே ஒரு நல்ல டீலா இருக்கும். அதை விட்டுட்டு 19,000 எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இந்த மொபைல் மூலமா நீங்க சந்திப்பீங்க. அதுல இருந்து ஒரு மாற்றம் கிடைச்சீங்க பிகாஸ் ஆஃப் கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த விவோ Y31 Pro மொபைலை பத்தி டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.